ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பிளெயின் சால்னா ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் ரோட்டு கடைகளில் இதிலெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து பரோட்டாக்கு வந்து ஒரு சால்னா ஊற்றுவாங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரோட்டா, இட்லி இதெல்லாம் வாங்க போகும்போது இன்னொரு பாக்கெட் சால்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சால்னாவை நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம கையாலே ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறன்றதை ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளோட கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அது கூடவே 10லேருந்து 12 முந்திரியும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக முந்திரி தான் சேர்த்துக்கணும்னு இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னாலும் பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டாம். இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே தாளிப்புக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்மளுக்கு வந்து வைக்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி பதத்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பூண்டை வந்து நல்லா 1-2 அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு 3 கொத்துலேருந்து 4 கொத்து புதினா இலைகளையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிடி அளவுக்கு நம்ம மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நம்ம சேர்க்கும் போது அந்த சால்னாவோட மனம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக புதினா மல்லியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதோட வாசனையே வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் கிவ்அவே போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் சில்வர் காயின் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதிகமாக யார் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சில்வர் காயின் கொடுக்குறதா நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம சால்னாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை உடனே அரைக்காமல் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கிற டைம், அது போக வதக்கிற டைம், இது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபைனலாக ஊற்ற போகும்போது அரைச்சி ஊற்றினோம்னா அந்த கசகசை வந்து நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ தான் இவங்க சேனலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அதுக்குள்ளே எப்படி எல்லா வீடியோவையும் பார்த்து நம்ம லைக் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்மளோட கிவ்அவே முடிகிறதுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்மளோட வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சால்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும், அந்த கசகசாவும் முந்திரியும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசிலை போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சுட சுட சால்னா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக ஜம்முன்னு அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. இந்த சால்னா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு சால்னா வந்து செய்ய ஆரம்பித்தேன். சால்னா வந்து குக்கர் மூடினதுக்கப்புறமா நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அசிகா வந்து நம்மளுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டாங்க, நான் தேய்ச்சி கொடுக்குற ஒரு வேலை தான். ஸோ நீங்களும் இன்றைக்கி ஈவினிங்கே மதுரை ஸ்டைலில் இந்த பிளைன் சால்னாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிடணும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே இந்த இது வந்து சைடிஷ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி சுடும்போது எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசைக்கல்லில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும் மாவு வந்து உப்பலாக நின்றுக்கிறோம். அதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த மாவு வந்து அந்த இடத்துல வெந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாவை போடும்போது ஒரு சில இடத்துல மடங்கிருச்சு அப்படின்னாலும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு வேகாமல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாத் வச்சு அமுக்கி விடும்போது நம்மளுக்கு ஈவனாக வெந்து சூப்பராக சப்பாத்தி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட
வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிவ் அவேல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.